வணக்கம், ஹாய், ஹலோ. நம்முடைய சேனல் குளோபல் நியூஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நம் இந்திய நாட்டிலேயே மிகச்சிறிய மாநிலம் என்றால் அது நாகாலாந்து. அத்தகைய மிகச்சிறிய மாநிலமே உலகே இருக்கும் விசித்திரம் கொண்ட சுற்றுலாத்தலங்களை கொண்டுள்ளது என்பது உண்மையான ஒரு கருத்தாகும். நம் நாட்டிலேயே மிகச்சிறிய மாநிலம் என்றால் அது நாகாலாந்து மட்டும்தான். எத்தனையோ பகுதிக்கு சுற்றுலா சென்றவராக நீங்கள் இருந்தாலும் இந்த நாகாலாந்து மட்டும் ஒருவித புது அனுபவத்தை, வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பல பரவசமூட்டும் நினைவுகளை உங்களுக்கு தரும் என்பதில் ஐயமில்லை. ஆழமான பாரம்பரிய கலாச்சாரமும் வேரூன்றிருக்கும் இந்த மாநிலம் தனது விருந்தினர்களை ஒருபோதும் பிரமிக்க வைக்க தவறுவதே இல்லை. இந்த ஊருக்கு மட்டும் செல்ல பயணத்தை திட்டமிடுவதற்கு முன்பு நீங்கள் இயற்கை காட்சிகளை ஏராளமாக பார்த்து ரசிக்கப் போகிறோம் என்ற எதிர்பார்ப்புடனேயே செல்லலாம். அந்த அளவுக்கு செழிப்பான பசுமையான இயற்கை காட்சிகள் நிறைந்த மலைகள் சூழ்ந்தது. சரி, அப்படி நாகாலாந்துக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டால் குறிப்பாக எங்கெல்லாம் சென்று வர வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதனை பற்றி தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஃபக்கிம் காட்டுயிர் சரணாலயம். நாகாலாந்தில் கைஃபைஃபர் மாவட்டத்தில் உள்ள இந்த ஃபக்கிம் காட்டுயிர் சரணாலயம் இயற்கை ரசிகர்களுக்கும் காட்டுயிர் ஆர்வலர்களுக்கும் ஏற்ற சுற்றுலா தலமாகும். இந்த சரணாலயத்தில் சிறுத்தைகள், புலிகள், காட்டு எருமைகள், ஹூலாக், கிப்பன் மற்றும் மித்துன் போன்ற பல வகை விலங்கினங்கள் வசிக்கின்றன. நாகாலாந்து பகுதியின் பிரசித்த பறவையான இருவாட்சி இந்த சரணாலயத்தில் அதிகமாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. விலங்கினங்கள் மட்டுமல்லாமல் பல அரிய வகை தாவர வகைகளும் இந்த வனப்பகுதியில் நிறைந்துள்ளன. ஃபக்கிம் காட்டுயிர் சரணாலயம் மிக அதிகமாக மழைப்பொழிவை பெறும் புவியியல் அமைப்பை கொண்டிருப்பதால் இங்கு அபரிமிதமான தாவரச் செழுமை காணப்படும். திமாப்பூர் விமான நிலையத்திலிருந்து இந்த சரணாலயத்திற்கு செல்ல போக்குவரத்து வசதிகள் எளிய முறையில் அமைந்துள்ளன. அடுத்ததாக கோஹிமா மிருக காட்சி சாலை. கோஹிமா மிருக காட்சி சாலை அல்லது விலங்கியல் பூங்கா நாட்டிலேயே மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வரும் மிருக காட்சி சாலைகளில் ஒன்றாகவும் மற்றும் நாகாலாந்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் முக்கியமான சுற்றுலா தலமாகவும் உள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இயற்கையாகவே மலை மீது உருவாக்கப்பட்டிருப்பதால் விலங்குகள் மற்றும் பறவைகள் வாழ்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாக இந்த மிருக காட்சி சாலை அமைந்துள்ளது. இந்த மலைப்பகுதிகள் விலங்குகளின் வாழிடமாக அமைவதற்காக வேண்டி புதுமையான வழிமுறைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மலையேற்றம் செய்து நாகாலாந்தின் தாவரம் மற்றும் விலங்கு வகைகளை கண்டு மகிழ்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாக இது உள்ளது. நாகாலாந்து மாநிலத்தின் சின்ன பறவையாக அறிவிக்கப்பட்டுள்ள ட்ரோகோபான் பறவையை இந்த மிருக காட்சி சாலையில் காண முடியும். இது மட்டுமல்லாமல் மாநில அரசின் விலங்காக உள்ள மித்துன் வகை காட்டெருமைகளும் கோஹிமா விலங்கியல் பூங்காவில் உள்ளன. பல்வேறு விலங்குகள் மற்றும் பறவைகளை கொண்டுள்ள இந்த பூங்காவில் கோல்டன் லாங்கூர் மற்றும் ஆசிய கருப்பு கரடிகளையும் சுற்றுலா பயணிகள் காண முடியும். நாகாலாந்தின் தலைநகரம் கோஹிமாவை சுற்றியுள்ள நகர அமைப்பு கிரேட்டர் கோஹிமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகர அமைப்புகள் கோஹிமா, ஜகாமா மற்றும் ஜோட்சோமா ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியதாகும். கிரேட்டர் கோஹிமாவில் உள்ள நாகாலாந்து மாநில அரசு அருங்காட்சியகத்தில் பல்வேறு நாக பழங்குடியினரின் கலாச்சாரங்களும் வரலாற்றின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கும். மியூசியம் மட்டுமல்லாமல் இங்கிருக்கும் மிருக காட்சி சாலைக்கு வருபவர்கள் கண்டிப்பாக சில அரிய வகை தாவரம் மற்றும் விலங்குகளை காண முடியும். உலகத்தின் இந்த பகுதிக்கு சுற்றுலா வருபவர்களுக்கு கோனோமா இண்டாங்கி வனவிலங்கு சரணாலயம், இரண்டாம் உலகப் போர் கல்லறைகள் மற்றும் கத்தோலிக்க தேவாலயம் ஆகியவை கண்டிப்பாக காண வேண்டிய இடங்களாக உள்ளன. இங்கிருக்கும் மாநில அரசு எம்போரியத்தில் உங்களால் நாக பழங்குடியினருக்கு உரித்தான கலை மற்றும் தொல்பொருள்களையும் மற்றும் உலகம் புகழ் பெற்ற நாக சால்வைகளையும் வாங்கிட முடியும். இண்டாங்கி தேசிய பூங்கா. இண்டாங்கி பூங்கா என்று உள்ளூர் மக்களால் அழைக்கப்படும் இண்டாங்கி தேசிய பூங்கா மாவட்ட தலைநகரம் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் திமாப்பூர் நகரத்திலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த பூங்காவை பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் 1923ஆம் ஆண்டு உருவாக்கினார்கள்.
வடகிழக்கு இந்தியாவில் மிகச்சிறந்த தேசிய பூங்காக்களில் ஒன்றாக இருக்கும் மிண்டாங்கி தேசிய பூங்கா அடர்ந்த மலைக்காடுகளை கொண்டிருப்பதால் அது பல்வேறு பறவைகள், ஊர்வன உயிரினங்கள் மற்றும் பாலூட்டிகளின் இருப்பிடமாக இந்த பூங்கா உள்ளது. மலைகள் மற்றும் மலைமுகடுகள் மற்றும் அடர்ந்த காடுகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் இந்த பூங்கா முகாமிடுவதற்கும் மற்றும் சாகசம் செய்வதற்கும் மிகவும் ஏற்ற இடமாக உள்ளது. இந்த தேசிய பூங்காவில் நீங்கள் காணும் காட்டெருமைகள் மற்றும் ஹூலுக் கிப்பன்கள் ஆகியவற்றை நாகாலாந்தில் மட்டும்தான் காண முடியும். வடகிழக்கு இந்தியாவின் கண்கவரும் கவின்மிகு இடங்களில் ஒன்றாக நாகாலாந்தின் தலைநகரம் கோஹிமா உள்ளது. கைப்படாத அழகை கொண்டுள்ள இந்த நகரம் காண்பவர்களை மதிமயங்க செய்யும் வேலையை பல தலைமுறைகளாக செய்து வருகிறது. இங்கிருக்கும் மலைகளை சுற்றியுள்ள கியூஹி மலர்களின் பெயரால் கியூஹிமா அல்லது கியூஹிரா என்று அழைக்கப்படுகிறது. வடகிழக்கில் உள்ள முக்கியமான நகரங்களான கவுஹாத்தி, இம்பால், ஷில்லாங் மற்றும் திமாப்பூர் போன்ற நகரங்களுடன் கோஹிமா நன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. திமாப்பூருடன் கோஹிமாவை இணைக்கும் முக்கியமான நெடுஞ்சாலையாக தேசிய நெடுஞ்சாலை எண் 39 உள்ளது. இந்த நெடுஞ்சாலை கோஹிமாவிலிருந்து 345 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கவுஹாத்தி செல்லும் 37வது தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைப்பதால் வடகிழக்கின் நுழைவாயாக உள்ளது. நாகா பழங்குடியினரின் வரலாற்று மற்றும் கலாச்சாரத்தை பற்றிய 360 டிகிரி பதிவுகளை கொண்டிருக்கும் இடமாக கோஹிமா மாநில அரசு அருங்காட்சியகம் உள்ளது. 1970ஆம் ஆண்டு நாகாலாந்து அரசால் பயாவு மலைகளில் உருவாக்கப்பட்ட இந்த மியூசியம் நகரத்தின் மையப்பகுதியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில். இந்த மியூசியத்தில் நாகா பழங்குடியினரின் கலை மற்றும் தொல்பொருள், பழங்கால ஆயுதங்கள், வண்ணமயமாக பாரம்பரிய உடைகள், நாகா உணவு வகைகள் மற்றும் பல நாகா மக்களின் வாழ்க்கையை மற்றும் பாரம்பரியத்துடன் தொடர்பு கொண்டுள்ள பல்வேறு அம்சங்களை கொண்டுள்ள இடமாக உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் கார்னெலியன், டூர்மலைன் பவளம் மற்றும் பித்தளை, வெள்ளி மணிகளால் செய்யப்பட்ட பல்வேறு தொல்பொருட்கள் என அரிய வகையிலான மதிப்புமிக்க கற்களும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நாகா பழங்குடியினரின் மதிப்புமிக்க வண்ணமயமான உடைகளும் அவற்றுடன் லாக்ட்ரம் என்ற மரமேளம் மற்றும் டட்டி என்ற ஒற்றை தந்தி வாத்தியமும் இந்த அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கே தத்ரூபமாக செய்து வைக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான நாகா, மோருங் என்று அழைக்கப்படும் நாகா பழங்குடியினரின் குடில்கள இந்த அருங்காட்சியகத்தில் முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும். கோஹிமா போர்க்கல்லறைகள். கோஹிமா போர்க்கல்லறைகள் இருக்கும் இடத்தின் நுழைவாயில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு உண்மையிலேயே மரியாதை செய்யும் நிமித்தமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லறையின் முக்கியமான அம்சமாக கோஹிமா போரில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக எழுதப்பட்டுள்ள 1421ஆம் ஆண்டு கற்களான மேடையை சொல்லலாம். இது ஆசியாவில் நடந்த 2ஆம் உலகப் போரின் காட்சிகளில் மிகவும் ஆக்ரோஷமான பகுதியாகும். இங்கிருக்கும் ஒவ்வொரு கல்லறையிலும் ஒரு பித்தளை பட்டையும் அதில் பொருத்தமான வாசகங்களும் இடம்பெற்றிருக்கும். காமன்வெல்த் போர்க்கல்லறைகள் ஆணையத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கல்லறைகள் காரிசன் மலை என்று அழைக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் கனடாவில் இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த போரில் உயிர் நீத்த மாவீரர்களின் கல்லறைகளை பார்வையிட புனித பயணம் செய்து வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். ஜாஃபு சிகரம் மற்றும் புலே பாட்சே சிகரம் ஆகிய 2 கோஹிமாவில் உள்ள புகழ்பெற்ற சிகரங்களாகும். இவற்றில் மிகவும் பிரபலமான விளங்கும் ஜாஃபு சிகரம் கடல் மட்டத்திலிருந்து 3048 மீட்டர் உயரத்தில் இருந்து கொண்டு கோஹிமா நகரத்தை பறவைகளின் கண் கொண்டு பார்க்க வைக்கும் சிறப்பு பெற்ற இடமாகும். 15 கிலோமீட்டர் நீளத்திற்கு இருக்கும் இந்த சிகரம் கண்கவரும் சுற்றுப்புறங்களை கொண்டுள்ளது. கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. உலகத்திலேயே மிகவும் உயரமான இடமாக கருதப்படும் ரோடோடென்ட்ரான் மரத்தை இந்த சிகரம் கொண்டிருப்பது இதன் சிறப்பாகும். இந்த சிகரத்திற்கு சுற்றுலா வருவதற்கு மிகவும் ஏற்ற பருவ
பருவமாக குளிர்காலம் உள்ளது. அந்நாட்களில் ஃப்ளைத், டிராகோபான் மற்றும் ஹார்பின் பறவைகளையும் உங்களால் காண முடியும். கோஹிமாவிற்கு வெளியில் ஜோட்சோமா புறநகர் பகுதியில் உள்ள மற்றும் ஒரு புகழ்பெற்ற சிகரமாக புலேபாட்சே சிகரம் உள்ளது. மலையேற்றத்திற்கு மிகவும் ஏற்ற சிகரமாக இருக்கும் இது சாகசத்தை விரும்புபவர்களின் சொர்க்கமாக அமைகிறது. மேலும் புலேபாட்சே சிகரத்திற்கு செல்லும் வழிப்பாதைகளில் விரவி கிடக்கும் தாவரம் மற்றும் விலங்கினங்களை நீங்கள் கண்டு ரசித்திட முடியும். இதுவே இந்த சிகரத்தின் அம்சங்களாக அமைகின்றன.